அந்த நஜ்முன் நிசாங்கிறதான் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், கடந்த காலங்களில் காது மூக்கு குத்தக்கூடாது என்பதற்கு திருக்குரான் 4:118 119 வசனங்களை ஆதாரமாக கொண்டு குத்தக்கூடாது என்று சொன்னீர்கள். என்னுடைய கேள்வி, அந்த வசனத்தில் ஷைத்தான் நான் அவர்களுக்கு கட்டளையிடுவேன், அல்லாஹ் வடிவமைத்ததை மாற்றுவார்கள் என்று சொல்கிறான். காது மூக்கு குத்துவதனால் முகத்தில் மாற்றம் எதுவும் ஏற்படுவது இல்லையே. காது மூக்கு குத்தினாலும் குத்தாமல் இருந்தாலும் உருவத்தில் எந்த மாற்றமும் ஏற்படுவது இல்லையே. பிளாஸ்டிக் சர்ஜரி செய்வதன் மூலம் தன்னுடைய முகத்தில் எந்த குறையும் இல்லாத பட்சத்தில் கூட சிலர் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து மாற்றிக்கொள்கின்றனர். இந்த செயல் அல்லாஹ் வடிவமத்தை மாற்றுவார்கள் என்ற அந்த வசனத்திற்கு பொருத்தமாக இருக்கிறது. காது மூக்கு குத்துவதால் எந்த மாற்றமும் ஏற்படுவது இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், நம்ம காது மூக்கு குத்தக்கூடாதுங்கிறதுக்கு பல ஆதாரங்களை சொன்ன ஒரு வசனத்தை காட்டுறாங்க. அதை மட்டும் நம்ம நிறைய காட்டியிருக்கிறோம். காது மூக்கு குத்தக்கூடாதுங்க என்ன முக்கியமாக என்ன சொன்னோம்னு கேட்டால், அல்லாஹ் ஒரு கோலத்தில் நம்மை படைத்திருக்கிறானா, அந்த வடிவத்தை மாற்றக்கூடாது. அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அது ஷைத்தானுடைய வேலைன்னு நம்ம சொல்கிறோம். அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ என்ன கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ காதில் அப்படி ரோட்டையை போடுறதுனால என்ன வடிவம் மாறிப்போச்சு, வடிவத்தில் ஒரு மாற்றம்லாம் ஏற்படலையே. மூக்கில் ஒரு ஓட்டையை போடுறதுனால வடிவம் எங்கே மாறிப்போச்சு, வடிவம் மாறிப்போச்சுன்னா அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி செஞ்சு நல்லா இருக்கிற மூக்கை வேறு மாதிரி மாற்றிக்கொள்வது, சின்ன மூக்கை பெருசாக்குறது, பெரிய மூக்கை சிறுசாக்குறது, அப்படி செஞ்சால் தானே அது உருவத்தை மாற்றம்னு வரும். இதில் மாற்றம்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்குறாங்க. மாற்றம்னு சொன்னால் நீங்கள் என்ன வழங்கணும்னா ஃபுல்லாக செதச்சு அப்படி மாற்றுறதான்னு இல்லை. இப்போ அல்லாஹுடைய படைப்பில் பெண் என்ற படைப்புக்கு என்ன தேவை அதையெல்லாம் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துட்டான். ஆண் என்ற படைப்புக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்துவிட்டான். நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டால், இது பத்தலை, இங்கே ஒரு ஓட்டை போட்டிருக்கணும், இங்கே சில ஓட்டைகள் எல்லாம் போட்டிருக்கணும், அது மிஸ் பண்ணிவிட்டான், நாங்கள் தான் சரி பண்ணுறோங்கிற அர்த்தம் தான் அதில் வருகிறது. நீங்கள் காது குத்துவதன் மூலமாக நீங்கள் காதில் ஓட்டை போடாமல் என்னத்தை மாட்டிக்கிட்டீங்கன்னா அது ஒரு விஷயம். அந்த காதில் ஒரு ஓட்டை இருக்கணும்னு நீங்கள் சொல்கிற அல்லாஹ்வுடைய படைப்பில் குறை காணக்கூடிய தன்மை வரும்போது அதில் அல்லாஹ்வுடைய படைப்பை தான் மாற்றுறீங்க. ஓட்டை போட்டாலும் மாற்றம் தான். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, மாற்றம்னா இல்லை பெருசு அப்படி தெரிஞ்சால் தான் மாற்றம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி நினைக்க முடியாது. ஏன் நினைக்க முடியாதுன்னுட்டா, இது சம்பந்தமாக சில ஹதீஸுகள் வரும் பொழுது புகாரில் 4886, 5931, 5939, 5943, 5948 இம்புட்டு ஹதீஸும் புகாரில் வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டால், அழகுக்காக வேண்டி பற்களில் இடைவெளி விடக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான். அவர்கள் யார் என்று கேட்டால், அல் முகையிராத்தி ஹல்கல்லா, அல்லாஹ் படைத்த கோலத்தை மாற்றுறவங்க. அல்லாஹ் படைத்த கோலத்தை மாற்றுறதுல என்ன சின்ன மேட்ரு, பல்ல லேசாக அப்படி இடைவெளி ஆக்கிக்கிறாங்கல்ல, அது குறிப்பிடப்படுது. அதை சொல்லிவிட்டு அவங்க அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுறாங்க, கோலத்தை மாற்றுறாங்கன்னு வருது. பல்ல கொஞ்சம் ராவி அப்படி சின்னதாக்கிறது அல்லாஹ்வுடைய கோலத்தை மாற்றுறதா உங்கள் கருத்துப்படி? இல்லை தானே. அதையும் தான் ரசூலுல்லாஹ் லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க. அல் முகையிராத்தி ஹல்கல்லா, அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றக்கூடிய பெண்கள் யார்? பச்சை குத்துறவங்களே சொல்கிறாங்க. அது பச்சை குத்துறதுங்கிறது கலர் அடிக்கிறது, அது விட்டுருவோம். அதில் ஒரு விஷயம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒல் முத்த ஃபல்லி ஜாதில் ஹுஸ்னி, அழகுக்காக வேண்டி பற்களை சீராக்கிறவங்க, பற்கள் ராவி சின்னதாக்கி கொள்ளக்கூடியவர்கள். அல் முகையிராத்தி ஹல்கல்லா, இவங்க அல்லாஹ்வுடைய படைப்பு கோலத்தை மாற்றுறவங்க, இவங்களையும் அல்லாஹ் சபிக்கிறான்ங்கிறாங்க. அப்போ இதில் காது மூக்கு குத்துறது எப்படி சின்ன மாற்றமாக இருக்கிறதோ அதை விட சின்னதாக தான் இந்த பண்ணில் உள்ள ஒரு விஷயம் இருக்குது. வாய் மூடிதான் இருக்குது, தெரியக்கூட செய்யாது. அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கும் பொழுது அதுக்கும் ரசூலுல்லாஹ் என்ன பேரை கொடுக்குறாங்க? படைப்பை மாற்றுறதுங்கிறாங்க. படைப்பை மாற்றுதல் என்று சொன்னால் சின்ன ஒரு ஓட்டை இருந்தாலும் படைப்பை மாற்றுறது தான். ஓட்டையில் அதில் அதில் நல்லா இருக்கிற உடம்புல நீங்கள் ஓட்டையில் போடுறீங்க, போடும்போது அந்த இடத்துல அல்லாஹ் குறை விட்டுட்டான், இந்த மாதிரி ஓட்டையோடு படைச்சி இருந்தால் தான் சிறப்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் அதில் அடங்கி இருக்கிறது. அது அல்லாஹ் படைப்பை மாற்றுறது. அப்போ அல்லாஹ்வுடைய படைப்பு மாற்றுறதுனா பிளாஸ்டிக் சர்ஜரி வரமாட்டேன், அது வரும். நீங்கள் சொல்கிற அது வருங்கிறதுனால இது வராதுன்னு வராது. அதுவும் என்ன சேர்த்துக்கிறேன், அதுவும் வரும்னு சேர்த்துக்கலாம், அவ்வளோதான்.